ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நிறைய தாளிச்ச சாப்பாடு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நான் வந்து பிசபலாபாத் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. உண்மையாகவே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து அது ஓரமாக வச்சு கழுவிட்டு ஊற வச்சிடணுங்க. அதாவது நம்ம இந்த தாளிக்கிற இதில் ஊறினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைட்டாக கீ விட்டு கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே சேர்த்து விடலாங்க. என்கிட்ட கீ இல்லை, ஸோ நான் அதனால் வெறும் ஆயில் மட்டும்தான் விட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பச்சை மிளகா, மிளகு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்மக்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோங்க, கேரட்டு, பீன்ஸு என்ன வெஜ்ஜீஸ் இருந்தாலும் எல்லா வெஜ்ஜீஸுமே ஆட் பண்ணிக்கலாங்க. உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட கேரட் மட்டும்தாங்க இருந்தது, நான் அதெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேரட் போட்டு நல்லா ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே வெஜ்ஜீஸை போட்டுருணுங்க. போட்டுட்டு கருவேப்பில் போட்டு நல்லா சாட்டே கொடுக்கணுங்க. சாட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதையும் ஒரு நல்லா வணங்க வேணுங்க. ஸோ பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டுங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி. ஸோ குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ எங்கிட்ட வந்து மதியம் வச்சது சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மீந்திருந்தது. ஒரு நைட் டின்னருக்கு வந்து ஒரு பிசபலாபாத் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு, அதை வந்து இதில் கொட்டிடணுங்க. ஊற வச்ச அந்த பருப்பை எடுத்து கொட்டி அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகா பொடி தூள் நம்மளாம் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா குழம்புக்கு போடணுன்னு, அதை போட்டால் போதுங்க. வேறு எதுவுமே தேவைப்படாது. போட்டுட்டு ஒரு விசில் விடணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறமா மறுபடி எடுத்து ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அதே குக்கரில் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் போட்டுக்கலாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்படிங்கிறது மார்னிங் செஞ்சது இல்லைனா மதியம் செஞ்சது நைட் டின்னருக்கு கீழே நம்ம இதை ட்ரை பண்ணலாங்க. நைட்டு செஞ்சது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து மதியம் அண்ட் மார்னிங் செஞ்சதை தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது. சாப்பாடு வீண் பண்ணுறங்கிறதும் இல்லை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே குக்கரில் போட்டதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு நம்ம சாப்பாடு போடும்போதே நமக்கு அந்த இது தெரியுங்க. ஸோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. விட்டிங்கன்னா நல்லா கொலன்னு சூப்பராக பிசமலாபாத் வந்து டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Bye.